ஆக்சுவலாக வந்து நானும் மதன் வந்து சிரிப்புடா அப்படின்ற ஒரு ஷோவில் தான் 2 பேரும் ஒன்றா ஆரம்பித்தோம். அப்போல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருந்தாப்புல. நான் உனக்கு ஒரு கதை தரேன் கதை கொடுத்துட்டே இருந்தாப்புல. சரி, அதை வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளை இதில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாப்புல. ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்காக உழைச்சி மதுரைக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு ரூம் போட்டு தனியாக இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சி நிறைய இடம் என் கண்ணு முன்னாடியே நிறைய கஷ்டத்தை பார்த்தேன். ஓடிட்டு இல்லை இதுக்காக ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து ஒரு சீனுமே வந்து இல்லை நான் எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே. ஏன்னா நீ அதுக்குள்ளே இதெல்லாம் பேசுகிற, இந்த கேமரா இப்படி பண்ணணும் அது பண்ண பேசிகிட்டே இருக்கிறேன், இன்னும் ஸ்கிரிப்டே எழுதலைனாக்கா இல்லை எனக்கு வந்து எல்லா சீனுமே இப்படி வரணும், நான் வந்து இதில் வந்து ஒரு ஹீரோவா இதில் வந்து இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு அதில் பண்ணுற ஒரு 5-10 கேரக்டர் இருந்தாலும் இந்த 10 கேரக்டருமே மக்கள் மத்தியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்காக அவ்வளோ உழைச்சிருக்காப்புல மதன். உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் படித்தோம், நல்லா வந்திருக்கு. இதில் போட்டிருக்க கேஸ்டிங் எல்லாருமே சரி, எல்லாருமே சீனியர்ஸு, எல்லாருமே சூப்பராக பண்ணக்கூடிய அந்த கேரக்டரு. இதை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை வந்து நல்லபடியாக போய் சேர்க்கணும். ஏன்னா ரொம்ப பல வருஷமாக கஷ்டப்பட்டு இப்படி ஒரு கதையை எடுத்து இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி சின்ன கதைங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக பயன்படுத்துவோம் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு மைக் உள்ளே போகாதீங்க, கொஞ்சம் கத்தி ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. சொல்லிட்டேன். தம்பி மதன் வந்து மதுரை மாவட்டம் அண்ணா நகர் எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் இருக்கார். சரி, இவர் இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்தார். வந்து முழுமையாக அந்த கதையை படிக்கலைன்னா ஒரு ட்ராப் ஃபைனல் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த அன்புக்காக வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த தயாரிப்பாளருக்கும் சரி, மதனுக்கும் சரி, இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். பத்திரிகையாளர் உங்கள் எல்லாருமே சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. வந்திருந்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பேசுங்க. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும். இப்போ தான் படம் ப்ராசஸ் ஆகிருக்கு, இப்போ தான் பூஜை போயிருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ண வேண்டியது இருக்குது. அக்டோபரில் ஷூட் போகிறோம். நிச்சயம் ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வருவோம் நம்புகிறேன். நன்றி எல்லாருக்கும் வணக்கம் சார். மதன் நம்ம ஒரு படத்தில் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ பார்த்தோம், நல்லா ஒர்க் பண்ணுவார். அப்போ சொன்னேன் டைரக்டர் ஆகிட்டு வாருங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நாள் வந்து ஹோட்டலில் வேறு ஒரு விஷயமா நாங்கள் லொக்கேஷனை பார்த்துட்டு வரும்போது அந்த ஹோட்டலில் போய் மீட் பண்ணால் ஷார்ட் ஃபிலிம், அது இவர் எடுக்க போகிற கதையை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருந்தார். அங்கேயே ஹோட்டலில் உட்காந்து ஒரு 1/2 hour நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். ஞாபகம் இருக்கலான்னு தெரியல அவருக்கு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். மதன் கூப்பிட்டாப்புல அவர் நேராக வந்துட்டோம் நாங்கள். அவர் கண்டிப்பாக நல்லபடியாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். எல்லோரும் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் கோஆப்ரேட் பண்ணி எல்லோரும் இந்த படம் நல்ல சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.